இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை துவையல். இதற்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை துவையலுக்கு தேவையான பிரண்டைகளை என்னோடய வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்குற ஃப்ரெஷ் பிரண்டைகளை பறித்து தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன துண்டு பிரண்டை கிடைச்சா கூட உங்கள் மொட்டை மாடியில் ஒரு பாட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா செழிப்பாக வளருங்க. நிறைய பிரான்ச்சஸ் வரும், கொடி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா பிரண்டைகளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கருகாத அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆகும் போதே நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 6லேருந்து 7 காய்ந்த மிளகாய், ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 தோல் உரித்த பூண்டு பற்கள், ஒரு 3லேருந்து 4 சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள், ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 ஸ்பூன் எள்ளு, 3 ஸ்பூன் துருவிய தேங்காய். நான் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இல்லைன்னா ட்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த இந்த பிரண்டை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி தாளித்து அரைச்சி வச்சுருந்த அந்த பிரண்டை துவையலில் இதை மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரண்டை துவையலை நீங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானது. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா லேடிஸ்க்கு வர அந்த மூட்டு வலி வந்து பறந்து போயிடும். அண்ட் தென் பசியின்மை சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு பசிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பிரண்டை துவையலை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா பசியை வந்து இது நல்லாவே தூண்டி விடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரண்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் கேட்டு சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.